சாப்பிடுங்க ப்ரோ. முறுக்கு சாப்பிடுங்க. கோபப்படாதீங்க. என்ன நடக்குங்க? என்னதான் செய்வதென்று புரியலையே. நோக்கே நான் பின்னோக்கே நான். டேய் சாமே, டேய் சாமே. ஏய் யாருப்பா? டேய் நான் ஜெபின் வந்திருக்கேன்டா. ஏய் ஜெபினே, உள்ளவா, நான் உள்ள தான் இருக்கேன். இந்த வரேன்டா. வா வா வா. டேய் எப்படி இருக்கடா? ஏய் நான் நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கியா? ஆமா. டேய் என்னடா வீடு ஃபுல்லா ஒரே போஸ்டரா இருக்கு. ஏய் எல்லாம் நான் இவங்களோட ஃபேன்டா. ஓ நீ இவங்கள தான் ஃபாலோ பண்றியா? ஆமா. ஏன் நீ இவங்கள ஃபாலோ பண்ணலையா? டேய் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்றது வேஸ்ட்டுடா. ஏய் என்னடா சொல்றேன்? இவங்க பாரு, இங்க பாரு, எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி. எல்லா செலிபிரிட்டி ஓகேடா. நீ ஒரு இடத்துக்கு வாரியா? எந்த இடம்? நீ அங்க போனா யாரை ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்குன்னு உனக்கு தெரியும். யாரை ஃபாலோ பண்ணுமா? ஆமா. ஏன் அப்படி? நான் இதுக்கு மேல பெரிய இல்ல நீ அங்க வந்தா உனக்கு தெரியும். வா. அவரு பெரிய செலிபிரிட்டி. ஆமா அவர் அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி. யாரா இருக்கும்? சரி வா போவோமா? வா போவோம். பாத்தியாடா எப்படி இருக்கு? எல்லாம் சூப்பரா இருக்குடா. எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல சில்ட்ரன்ஸ் டே ஆரம்பிக்க போகுது. சில்ட்ரன்ஸ் டேமா? ஆமாடா உனக்கு தெரியாதா? நான் அப்படி ஒன்றும் கேள்விப்பட்டதே இல்லையே. டேய் என்னடா சொல்ற? ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு சில்ட்ரன்ஸ் டே கரெக்டா ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? ஆமா. நான் பார்த்ததே இல்லடா. நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும். டேய் இந்த வாரம் எந்த தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பு? அடிச்சுவடு. அடிச்சுவடா? ஆமா. நீ உங்க வீடு ஃபுல்லா போஸ்டரா ஒட்டி வச்சு எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க தெரியுமா? ஆமா பெரிய பெரிய ஆட்கள். அவங்களோட பெரிய ஆட்களை பத்தி நீங்க பார்க்க போறோம். அவ்வளோ பெரிய ஆளா? ஆமா. ஒரு ஆளை காட்டுறேன்னு சொன்னீங்க எங்க? ஆமா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடலாமா? மஸ்ட் ப்ரேயர் பண்ணி. அப்பா யார் வரா ப்ரேயர் பண்ண? ப்ரேயர் பண்றதுக்கு இப்போ ஒரு அக்கா வராங்க. அப்படியா? ஆமா. சரி அப்ப ப்ரேயருக்குள்ள போயிருவோங்க. ஆமா. சரி போமா? போலாம். சரி ஓகே வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏசப்பா இந்த நாள் தந்ததுக்காக ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்க கற்றுக்கிற எல்லாமே எங்களுக்கு பிரோஜனமாக இருக்க உதவி பண்ணுங்க ஏசப்பா இது நாங்கள் இன்னும் பயன்படுத்த உதவி பண்ணுங்க ஏசப்பா. உங்கள் சித்த எங்கள் கூட இருக்க உதவி பண்ணுங்க ஏசப்பா எங்களுக்கு கற்றுக்கிற வசனம், பாட்டு, கதை எல்லாம் எங்களுக்கு பிரோஜனமாக இருக்க உதவி பண்ணுங்க. எங்கள் வாழ்க்கைக்கு நல்லபடியாக கற்றுக்க உதவி பண்ணுங்க ஏசப்பா. ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். டேய் சாமே, என்ன சொல்லு? ப்ரேயர் பண்ணியாடா? சூப்பரா ப்ரேயர் பண்ணோம்ல. சரி இப்ப அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? உனக்கு தெரியாதானே? நான் சொல்றேன் இல்ல. அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? ஆக்ஷன். சாங். அதேதான் கரெக்ட். ஆக்ஷன் சாங். அப்படியா? ஆமா போய் பார்த்துட்டு வரலாமா? பாப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா அது. பிடிக்குமா? நீ ஆடுவியா? ஆட்டத்தை மட்டும் மாதிரி. சரி வா பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். சரி ஓகே, இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? ஆக்ஷன் சாங் பாட தான். சரி ஓகே, என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க? எந்திங்க பார்ப்போம். சூப்பர், அழகாக எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஓகே பாடலாமா? என்ன பாட்டு தெரியுமா? 5 அப்பம் 2 மீன்கள், அந்த சாங் தான். சரியா? பாடலாமா? ஓகே. செய்வதென்று புரியலையே. 5 அப்பம் 2 மீன்கள், சின்ன சொட்டாபாய் கைகளிலே. தேவையோ மிக அதிகம், என்னதான் செய்வதென்று புரியலையே. நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். நம்ம ஜீசஸ் கிட்ட போவோம், இருக்கிறத கொடுப்போம், என்னதான் செய்றாருன்னு பார்ப்போம். இங்க பாரு அதிசயம், அடடடடா அடடடடடா. கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கு, சுவைக்க 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 டேஸ்டா இருக்கு. தம்பி உன் லைஃபை இயேசுவின் கைகளிலே கொடுத்தா லைஃபே அற்புதமாய் மாறிடும். தம்பி உன் லைஃபை இயேசுவின் கைகளிலே கொடுத்தா லைஃபே அற்புதமாய் மாறிடும். தந்தன 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 நானனா பப்பர 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 பாபா. தந்தன 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 நானனா
ஏசப்பா. சோஃபியா, சொல்லுங்கக்கா. இப்போ நம்ம அடுத்து என்ன பாட்டு தெரியுமா பாட போறோம்? சொல்லுங்கக்கா. ஏசப்பா வந்து ஊர் ஊரா நடந்து அற்புதங்களை செஞ்சாங்கல்ல. ஆமாக்கா. அப்படி ஒரு ஊர்ல ஏசப்பா அற்புதத்தை செஞ்சது தான் ஒரு பாட்டா பாட போறோம். சரிக்கா, பாடலாம். பாடலாமா? ஓகேக்கா. பிள்ளைங்களா, நீங்களும் ரெடியா? என்ன பாட்டுன்னு யோசிக்கிறீங்களோ? கப்பர்நகம் ஊருக்கு போனாரே அந்த பாட்டு தான். சரியா? பாடலாமா? ஓகே. கப்பர்நகம் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டுக்கு போனாரே. கப்பர்நகம் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டுக்கு போனாரே. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு பிடிச்சு ஓடுனாங்க, கண்ணிமைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லு. கேள்விப்பட்ட ஜனக்கூட்டம் அடிச்சு பிடிச்சு ஓடுனாங்க, கண்ணிமைக்கும் நேரத்துல ஹவுஸ்ஃபுல்லு. அச்சச்சோ, அப்புறம் ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. ஒரு திமிர்வாதக்காரன 4 பேரு தூக்க இயேசுவிடம் கொண்டு போக முடியாம முழிக்க. வேற லெவல் அறிவோடு மேற்கூரைய பிரிக்க. ஸ்லோ மோஷனா இறக்கு, ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா இறக்கு, ஸ்லோ மோஷனா. ஏய் டொப்புன்னு போட்டுறாதீங்கடா. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நடவென்று சொல்ல. விசுவாசம் கண்ட இயேசு கட்டளை கொடுக்க, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நடவென்று சொல்ல. பாவமெல்லாம் மன்னித்து ஹீலிங் தந்தாரே. தீபம்தான் மெய்யான தீபம்தான், தீபம்தான் மெய்யான தீபம்தான். ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா, ஃபாஸ்ட் மோஷனா ஆடுவோம், ஃபாஸ்ட் மோஷனா. ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா, ஸ்லோ மோஷனா ஆடுவோம், ஸ்லோ மோஷனா. கப்பர்நகம் ஊருக்கு வந்தாரே இயேசு, அங்கே ஒரு வீட்டுக்கு போனாரே. சரியான பாட்டு. என்ன சரியான பாட்டு. செமையா. பிள்ளைங்க வேற பயங்கரமா ஆடுறாங்களா? நான் பார்த்தோம்ல உங்களை, என்ன ஆட்டம் போட்டு. ஏடி, ஜம்முனா ஆடுனா? ஜம்முனா ஆட்டிய. சரி சரி, இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? மறுபடியும் சொல்றேன், எனக்கு புதுசு இது. உனக்கு ஒண்ணு தெரியாதோ? அந்த சொல்ற என்ன சவுண்டு? நீ வேற வயிறு பசிக்குப்பா. ஓ, நீ வேற வேக வேகமா கூட்டு வந்துட்டனும். ஆமா, யாரோ வாராங்கன்னு சொன்னேனா? ஆமா, அவங்க பெரிய செலிபிரிட்டி, உனக்கு கடைசி தெரிஞ்சிடும். நான் சாப்பாடெல்லாம் போடுவாங்கன்னு நினைச்சேன். போட்டுருவோம், அவ்வளவுதானே. எங்க இந்தா ஒரு பாப்பா வாராங்க. அடியா, என்ன கொண்டு வராங்க தெரியுமா? என்னது அது சர்ப்ரைஸ். என்னப்பா சொல்ல, எனக்கு இந்தா போய் பாத்துருவோம். வாங்க குட்டீஸ், போய் பார்க்கலாம். சரி, வாங்க பாப்போம். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட், வெரி குட். இப்போ நம்ம சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஓ, இந்த பக்கத்தில் நிற்கிற இவங்க யாருன்னு கேட்குறீங்களோ? சரி, இவங்க வந்துட்டு அருமையான ஒரு டிஷ் பண்ண போகிறாங்க. நமக்கு ரொம்ப நாள் ஜூஸே குடிச்சிட்ருக்கோம், அப்படி தானே? என்ன சரி, இன்றைக்கி வந்து சூப்பரான ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. சரி, இவங்க என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஒரு பனானா, ஒரு வாழைப்பழம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது என்னது? இது வந்து நாட்டு சக்கரை. ஓகே, இது வந்து என்னது? அவல். அவல் தெரியுமா எல்லாருக்கும்? ஓகே, சூப்பர். இது வந்து என்ன தெரியுமா? இது வந்து முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு. அப்புறம் இது இது என்னதுமா? கிறிஸ்மஸ் பழம். சரி, எனக்கே மறந்துச்சு. ஓகே, சரி, இப்போ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. நீங்கள் பண்ணலாம், பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை எடுத்து உரிக்கிறாங்க. ஓகே, வாழைப்பழத்தை உரிச்சிட்டிங்களா? சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? இது என்னது? சரி, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அவலை வந்துட்டு இது எவ்வளோ நேரம் இதை ஊற வச்சிங்க? 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்காங்களா அந்த அவல். சரியா, இதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்ய போகிறாங்களா? அந்த வாழைப்பழத்தை போட போகிறாங்களா? சரி, போடுங்கக்கா. அப்புறம்
சரி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணுமா, ஓகேவா? ஓகே, சூப்பர். ஓகே ஓகே குட்டீஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாட்டு சக்கரை எடுத்து போடணுமா? சரி போடுங்க பார்ப்போம். ஓகே சரி, அப்படியே நாட்டு சக்கரை எல்லாத்தையும் அப்படியே உள்ள போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க. சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? இந்த நட்ஸ்லாம் போட போகிறாங்க உள்ள. இது என்னதெல்லாம் இருக்குது? கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பழமும் போட போகிறாங்க. ஓகே ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் டேஸ்ட்டாக இருக்கும் போலயே. ஓகே ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு இது எதுக்கு? இதை எடுத்துல சரி ஓகே ஓகே பண்ணுங்க போ. சரி, இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து, இது என்னது? இது தேங்காய் பால். ஓகே, தேங்காய் பாலில் வந்துட்டு இப்போ அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து ஆட் பண்ணுறாங்க. ஓகே குட்டீஸ், இப்போ சூப்பராக இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சரி அக்கா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. இது பேர் என்னக்கா? அவல் பாயாசம். பாருங்க குட்டீஸ், அவல் பாயாசம் ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை வந்துட்டு இவங்க அடுப்பே யூஸ் பண்ணல, சூப்பராக என்ன செஞ்சுட்டாங்க, அடுப்பே யூஸ் பண்ணாமல், ஃபயரே யூஸ் பண்ணாமல் எவ்வளோ அழகாக அவல் பாயாசம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? பாய். எங்கே போனானே தெரியலையே. குட்டீஸ், நீங்கள் யாரும் பார்த்தீங்களா? எங்கே போனானே தெரியல. சாப்பிட்டான், அதுக்கப்புறம் ஆளே காணும். சாமு, என்னடா சாப்பிட்டியாடா? நல்லா சாப்பிட்டேன்டா. ஆமா, வயிறை பார்த்தாலே தெரியுதாடா. என்ன சொல்லு போ. நல்லா எனக்கு வேற பால் ஊற்றி வேற கொடுத்தாங்களா? பால் ஊற்றி வேற கொடுத்தாங்களா? அம்மா டேஸ்டாக இருந்துச்சு சொல்லி நிறைய 5-6 கப்பு சாப்பிட்டேன். 5-6 கப்பு சாப்பிட்டியா? ஆமா, அதான் ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. ஒன்றும் ஓட மாட்டேக்கா. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் மெமரி வேர்ட்ஸ் பார்க்க போறோம். மெமரி வேர்ஸா? ஆமா. அப்படியா? அது வந்து மூளைக்கு வேலை. ஓ, எதுவுமே ஓடலன்னா மூளைக்கு வேலை கொடுத்துருவோம் நாங்க. சரி சரி, அப்போ பாப்போமா? பார்த்துட்டு வந்துருமா? சரி ஓகே போ. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லா ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரீங்களா? இப்போ வசனம் பார்க்கலாமா? அண்ணா சொல்ல சொல்கிறீங்களா? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பின்பற்றுகிறான். யோவான் 8:12. இன்னொரு தடவை சொல்லவா? நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை பின்பற்றுவான். யோவான் 8:12. என்ன குட்டீஸ், இந்த வசனத்துலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? நம்ம உலகத்துக்கு பின்னாடி யார் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியும் போகாமல் ஏசப்பா பின்னாடி ஏசப்பாவை பிடிச்சி போனோன்னா இருளிலேருந்து தப்பிச்சு ஜீவ ஒளியிலேருந்து நம்ம இருக்கலாம். ஓகேவா? புரிஞ்சதா வசனம்? ஓகே, பாய். குட்டீஸ், இந்த வசனம் படிக்க போன சாமனை இன்னும் காணோம். நீங்களும் வசனம் படிச்சிட்டிங்களா? ஓகே குட்டீஸ், நீங்களாம் நல்ல குட்டீஸ். அந்த அண்ணன் எங்கே ஓடி போயினாங்கன்னு தெரியல. சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. ட்ராமா பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே நான் அண்ணனை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் ட்ராமா பாருங்க குட்டீஸ். சரி, இந்த அபிஷேக் எங்கே போனா? நம்ம தம்பி காலையிலே இருந்து நம்ம கண்ணில் படவே இல்லையே. எங்கே போனா தம்பியை காணுமே. இந்த வாராம்பர்.
டேய் பேசலாண்ணே. பிரேஸ்லாட்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. சரி சரி சரி. நான் நேற்று பைபிள் வாசிக்க சொன்னேன், நீ வாசிச்சியா? வாசிட்டேனே. வாசிட்டியா? என்ன வாசிக்க சொன்ன? மார்க் 17 கரெக்டா? கரெக்டாக சொல்லிட்டியா? சரி வாசிச்சிட்டல்ல? ஆமாம். சரி அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லு பார்ப்போம். 2 நாளைக்கு முன்னாடி வச்சனே, கொஞ்சம் மறந்து போச்சு. ஓ 2 நாளாச்சோ? ஆமாம். சரிந்தா நான் வேணா பைபிள் தரேன்ப்பா. ஆமாம் உன் பைபிள் எங்க? வீட்டில் இருக்குனே. வீட்டில் இருக்கோ? சரிந்தா நான் பைபிள் தரேன். ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லு ஃபஸ்ட்டு. ஏதாச்சும் ஒரு வசனம்னா? வாசிச்சேன்னல்ல? ஆமாம். தெரியும், இப்போ மறந்து போச்சுன்னல்ல? ஆமாம். அதான் பார்த்து வாசின்னேன். இல்லையோ? இருக்காது. ஏனே? மார்க் 17 பைபிளே கிடையாது. நீ என்ன வாசிச்ச? இதுலேருந்து தெரியுதா நீ பொய் சொல்கிற அப்படின்னு? பாத்தியா அண்ணன்ட்டே பொய் சொல்லிட்ட பாத்தியா? அண்ணனைக்காச்சும் பொய் சொல்லியிருக்கானா நீ பார்த்துருக்கியா? இல்லைண்ணே, நீங்களாம் போய் சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் நீனும் பொய் சொல்லாமல் இருக்கணும், சரியா? சரிண்ணே. இனிமேலாச்சு ஒழுங்கா வாசிச்சேன்னா வாசிச்சேன்னு சொல்லு, வாசிக்கலைன்னா வாசிக்கலான்னு சொல்லணும், சரியா? சரிண்ணே. சரி நாளைக்கு ஒழுங்கா பைபிள் வாசிச்சுட்டு வரணும், சரியா? சரி வாசிச்சிரும். சரி சரி பார்த்து போ. வீட்டுக்கு எங்கே போகிறப்போ? இந்த கடைக்கு போகிறேன். அப்படியா? சரி பார்த்து போனா. போயிட்டு வரேன். சரி சரி. நம்ம சுஜனை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பியிருந்தோமே. அந்த வீட்டை போய் பார்க்க அனுப்பியிருந்தேண்ணே. சரி வருவான்னு நினைக்கேன், வந்துட்டு இருப்பான். சரி கேட்போம், பார்த்தானா நான் கேட்போம் இன்னைக்கு. சைஸ்னே பிரேஸ்லாட்னே. பிரேஸ்லாட் தம்பி பிரேஸ்லாட். என்ன எங்கேருந்து வரப்போ? வீட்டிலேருந்து தான் வரேன். எந்த வீட்டிலேருந்து? எங்கள் வீட்டில் இருந்தேன். ஓ உங்கள் வீட்டில் இருந்தாரியா? ஆமாம். சரி நான் ஒன்று செய்ய சொல்லியிருந்தேன், செஞ்சியா? என்ன செய்ய சொல்லியிருந்தீங்க? மறந்துட்டியோ? இல்லையே. என்ன சொல்லுங்க, இப்போ சொல்லிடும். ஒரு வீட்டில் போய் பார்க்கணும்ல, பார்த்தியா? ஏனே பார்த்தனே. என்ன சொன்னாங்க அவங்க? சரி தம்பி நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டாங்க. சரி அது பிரோஜனமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? டீ காப்பி வேற கொடுத்தாங்கல்ல, அது வேறயா? ஜம்முன்னு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். இன்னொன்று சொன்னாங்கண்ணே. என்ன சொன்னாங்க? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஓ நான் எப்படி இருக்கேன்னு வேற கேட்டாங்களா? ஆமாண்ணே. சரி சரி சரி. நீ அண்ணன்ட்டே போய் சொல்கிற பத்தியா? உங்ககிட்ட போய் நான் போய் சொல்லுவேன் நானே. அந்த அக்கா இன்னைக்கு தான் ஊர்லேருந்தே வந்தாங்க. நான் இப்போ தான் பார்த்துட்டு தான் சரி உன்ட்ட வந்து கேட்போமேன்னு கேட்டேன். என் அண்ணன்ட்டே ஏமாத்துற பத்தியா? அப்படி இல்லைண்ணே, மறந்துட்டேனே. நீ மறந்துட்டேன்னு தெரியுது, அதுக்கு எதுக்கு போய் சொல்லணும்? அண்ணன்ட்டே ஏமாத்துறல்ல கடைசியில். அப்படி இல்லை, நான் தம்பி மாதிரி தானே பழகிறவன்ட்ட. என்கிட்ட ஏமாத்துற பத்தியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இனிமேல் போய் சொல்லாமல் உண்மையாக இருக்க பழக, சரியா? சரிண்ணே. அண்ணனை பாரு, ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் சின்ன பொய்யாச்சும் சொல்லியிருப்பானா? பார்த்துருக்கியா அதுலையாச்சும்? இல்லைண்ணே. பார்த்தது இல்லைல்ல? அதே மாதிரி அண்ணனை ஃபாலோ பண்ணு, சரியா? சரிண்ணே, இனிமேல் நான் உங்களே மாதிரியே இருக்கேன். டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், சரியா? சரிண்ணே. சரி சரிடா. சரிண்ணே நான் போயிட்டுட்டா. சரி ரைட்டு. எங்கே போகிறப்போ? இல்லைண்ணே வேற ஏதாவது பார்க்கலாம்ல. அப்படியா? சரி ரைட்டு. சரி ரைட்டு, நீ போ, நான் அப்புறமா சொல்கிறேன், சரியா? சரிண்ணே. என்னடா அது அரை மணி நேரமாக நம்மள நிற்கும், பஸ் ஸ்டாண்டில் நிற்கும், பஸ் ஸ்டாண்டில் தானே பஸ் ஒரு மாட்டுக்கு ஒரு நேரம் எடுக்கும். மணி தானே அது நம்மளாடி. ஹரிஹரி நெறி நெறி. டேய் இப்போ என்ன? ஹரிஹரி நெறி நெறி. டேய் ஹரிஹரி. டேய் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? ப்ரோ ப்ரோ செல்லும். டேய் செல்லு. டேய் நான் யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? என்ன ப்ரோ? யார் ப்ரோ நீங்க? யார் ப்ரோ நீங்க? நீங்க யார் ப்ரோ? யார் தெரியாம பேசிட்டு இருக்கியா? கோபப்படாதீங்க ப்ரோ. இந்த கேமரா பாருங்க ப்ரோ. கேமரா ப்ரோ. இந்தாங்க ப்ரோ உங்க ஜெல்லி. என்ன ப்ரோ நீங்க இப்படி கோபப்பட்டு இருக்கீங்க? இந்தாங்க ப்ரோ. மூருக்கு சாப்பிடுங்க ப்ரோ. மூருக்கு சாப்பிடுங்க. கோபப்படாதீங்க. என்ன நடக்குங்க? இது ஒரு பிராங்க் ஷோ ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க? பிராங்க் ஷோவா? ஆமா, உங்களை வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வேற கோபப்பட்டீங்களே. ஐயோ. சரி ப்ரோ. வரம் ப்ரோ. வாங்க ஹரி ப்ரோ வாங்க. என்னடா நடக்கு? வந்தான்வ தட்டுனான்வ பிராங்க்னான்வ போயிட்டான்வ முறுக்கு வர கொடுத்துருக்கான்வ. டே அபிஷேக், இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கே நீ? இல்லடா, இப்போ தான் பார்க்கேன். அப்படியா? பாரு, இதெல்லாம் இந்த சேனலை ஃபாலோ பண்ணேண்ணே. சரிடா. நல்ல நல்ல வீடியோ இருக்குல்ல. ஆமா. டேய் நம்ம சதீஷ் மாதிரியே இருக்குல்ல. டேய் நான் யார் தெரியுமா? சதீஷ் மாதிரியே தான் இருக்கு. யார் ப்ரோ தெரியுமா? என்ன ப்ரோ? அவரே தான்டா. யார் ப்ரோ டேய் நீங்க? என்ன இப்படி கோபப்படுறாரு? யார் தெரியாம பேசிட்டு இருக்கியா? கோபப்படாதீங்க ப்ரோ. டேய் அவரை நம்மள ஃபாலோ பண்ண சொன்னாரு. டேய்
சைசன் எப்படி கோவப்பட மாட்டாரா? என்னடா இது? டேய் அவரை போய் பார்க்கணுமே. வாடா போமா? வா. சைசனே. டேய் சொல்றா என்னடா? என்னண்ணே என்னாச்சுடா? உங்களை அந்த வீடியோவில் பார்த்தேன். இந்த வீடியோலடா? அந்த ஒரு பிராங்க் ஷோ ஒரு சேனல் பண்ணியிருந்தாங்கண்ணே. ஆமாம்மாம்மா. அதில் ஏனே அப்படி கோவப்படுறீங்க? அப்படியா? தெரியாமல் இப்போ கோவப்பட்டு அந்த நேரத்தில் என்ன செய்யன்னு தெரில. உங்களை ஃபாலோ பண்ண சொன்னீங்களேண்ணே. இன்னொன்று சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. அப்போ யாரனே ஃபாலோ பண்ண? நம்மளுக்கு முன்மாதிரியாக ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஏசப்பா. அப்போ ஏசப்பாவை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்களா? இனிமேல் அவரை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? அப்போ உங்களை என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணான்டா? இல்லைடா, என்கிட்டையும் சில குறைகள் இருக்குது, அதை நானும் சரிப்படுத்திக்கிடணும். அதனால் நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாண்டா, சரியா? ஏசப்பா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? சரிண்ணே, நாங்கள் இன்னையிலேருந்து ஏசப்பாவே ஃபாலோ பண்ணுறோண்ணே. சரி சரி பிள்ளைங்களா, அப்போ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்க? டே சாமே, சொல்லு. நீ எப்படிடா ட்ராமால வந்த? அந்த விஷயத்தையும் கேட்க நான் மட்டும் தான் இருக்கேன்னு நினைச்சேன், நீனும் டக்குன்னு வந்துட்ட. நடந்தது கேளு. நீ ட்ராமான்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா. அப்போதான் வெளியே போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்க, சரி ஒரு நல்ல சீட்டை போட்டு உட்காருவோன்னு பார்த்தா, சரி என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? அங்க போன பிறகுதான் தெரியும், தம்பி நீனும் ட்ராமால வாப்பா அப்படின்ட்டாங்க. அதானே கேட்கேன். ஏடி கரெக்டா தூக்கிருக்காங்களா ஆளே? நீனும் இருப்பேன்னு எனக்கு தெரியாதே. நான் இருப்பேன்னு சொல்றதுக்கு தான் நீ கூப்பிடலாம் பார்த்து, அதுக்குள்ள நீ ஆளே காணும். சரி 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 சரி, இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராமு? அடுத்து நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். ஆராதிக்க போறோமா? ஆமா. ஆமா, குட்டி பிள்ளைங்களாம் வந்து நின்றுருந்தாங்க, அழகா சூப்பரா இருந்தாங்க. ஆமா. அப்ப அவங்க தான் பாட போறாங்களா? அவங்களே தான். சரி சரி சரி, பாத்துட்டு வந்துருமா? பாத்துருவோம். ஓகே குட்டீஸ், வாங்க பார்க்கலாம். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான்
உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். டேய் பாத்தியாடா சொல்றா. எப்படி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, பயங்கரமா பாடுறாங்க. பயங்கரமா பண்ணாங்களா? எல்லாம் சின்ன சைஸ்ல பெரிய சிங்கரா இருக்காங்களே. ஆமா ஆமா ஆமா. சரி இதோட ப்ரோக்ராம் எண்டிங் பகுதிக்கு வந்துட்டோம். ஏய் முடிய போதாடா? ஆமாடா. ஏய் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுடா. இன்னொன்னு ப்ரோக்ராம் இருக்காதான்னு ஆசையா இருக்கு. ப்ரோக்ராம் அடுத்த வாரம் இருக்குடா. வாரம் இருக்கா? வாரம் இருக்கு. இப்ப நானும் அடுத்த வாரம் வரேன். அடுத்த வாரம் கண்டிப்பா வா. சரி 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 ஆ. நீங்க இங்க வந்ததுனால ஆ. உனக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிச்சு பாத்தியா? டேய் எனக்கு யாரை ஃபாலோ பண்ணணும்னே தெரியாம இருந்தேன்டா. இப்போ கண்டுபிடிச்சிட்டியா யாரை ஃபாலோ பண்றோன்னு? என் ரூம்ல யாரெல்லாமோ பெரிய பெரிய ஆளுன்னு வச்சிருக்கேன். ஆனா அவங்க இல்ல பெரிய ஆளு. இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியுது ஏசப்பா தான் பெரிய ஆளுன்னு. ஆமாடா. சரிடா இப்போ நம்ம எண்டிங் பிரேயருக்குள்ள போயிருமா? சரி இப்ப ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? ப்ரேயர் பண்ணி முடிச்சிரும். சரி குட்டீஸ் நாங்க அடுத்த வாரம் வரோம். டேய் 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 இரு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சொல்லு குட்டீஸ், நீங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் டேமை பார்க்குறீங்கல்ல, இதே மாதிரி என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காம இருப்பாங்களே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் காட்டுங்க. இப்போ எனக்கு இதே மாதிரி பிரயோஜனமாக இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தெரியாதவங்களும் கற்றுக்கணும்ல. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்போது எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிடுங்க சொல்லிடுங்க. ஓகே குட்டீஸ், பாய். ஓகே குட்டீஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே குட்டீஸ், கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.